தேர்தல் தோல்வி காரணமாகவே 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியுள்ளார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்படவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். உரிமை தொகை பெற்று வந்த குடும்பத் தலைவர்கள் அனைவருக்குமே அந்த உரிமை தொகை வழங்கப்பட்டது. தேர்தல் நேரத்திலே, நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில். அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இதை நிறுத்த முடியும்? இரண்டாவது, ஒரு அரசு கொண்டு வந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆன்கோயிங் ஸ்கீம், அதை எப்பொழுதுமே தேர்தல் நேரத்தில் நிறுத்துவது கிடையாது. அந்த அடிப்படையில் தான் 2024 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அவளுக்கு வழங்கப்பட்டு வந்த உரிமை தொகை குடும்பத் தலைவிக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் தோல்வியின் பயமாக தேர்தலிலே நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே தோற்று விடுவோம் என்ற காரணத்தினால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.